அவங்க சாயந்தரம் திரும்பவும் வந்தப்ப காலையில வாங்க மறந்த சில்லறைய வாங்கிக்கங்கன்னு கொடுத்தேன். நானான்னு சந்தேகமா கேட்டாங்க. சில்லறைய வாங்கிக்கிட்டு அவசர அவசரமா போயிட்டாங்க. திரும்ப திரும்ப கோர்ட்டு கேஸ் நின்னுட்டு இருந்தா நம்ம மனசுல இருக்கிற துக்கம் போகாதுப்பா, அதிகமா தான் வந்து சேரும். அப்போ அந்த மதுவை அப்படியே விட்டுலாங்கிறீங்களா? எனக்கு மரண தண்டனை வாங்கி கொடுக்கறதுல உங்க குடும்பமே வரிஞ்சு கட்டிட்டு நிக்குது போல இருக்கு. கொலை குற்றம் சாட்டப்பட்ட மதுமிதா காஃப் சிரப்பில் விஷம் கலந்தார் என்பதற்கு போதுமான அளவிற்கு ஆதாரம் இல்லாததனால் அவரை இந்த கோர்ட் விடுவிக்கிறது. லட்சுமி அக்காவோட உயிர் மட்டும் போகல, இந்த குடும்பத்தோட மொத்த உயிர் தர போச்சு. அதுக்கு காரணமா இருந்த அந்த மது தப்பிக்கவே கூடாது. அவன் நல்லா இருக்க மாட்டா. அவன் நமக்கு எதிராக யுத்தம் பண்ணா நிச்சயமா கடவுள் அவளுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்பிக்கை? கண்ணுக்கு தெரியாத கடவுள் மேல வச்சிருக்க நம்பிக்கைய கண்ணு முன்னாடி கடவுளா இருந்த லட்சுமி அக்கா மேல வைக்கலையே. இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் சேர்ந்து அவங்கள அனாதையாக்கி தானே பார்த்தோம். சொல்லுங்க, அனாதையாக்கி தானே பார்த்தோம். கொல்லாத அனு, வார்த்தையால என்ன கொல்லாத. அதுக்கு தண்டனையாதான் லட்சுமி நம்ம எல்லாரையும் அழ வச்சுட்டு போயிட்டாளே. தகுதி இல்லாத மனுஷங்களோட வாழ பிடிக்காம பாதியிலேயே வாழ்க்கையை முடிச்சிட்டு போயிட்டாளே. பாதியில லட்சுமி அக்கா அவங்க வாழ்க்கைய முடிக்கல, அந்த மது முடிச்சிட்டா. சட்டத்தை நம்பினோம், அது கைவிட்டுருச்சு. தெய்வத்தை நம்பினோம், அதுவும் கைவிட்டுருச்சு. ஆனா லட்சுமி அக்காவை நம்பி இருந்தா இப்படி அவங்க நம்மள கைவிட்டிருப்பாங்களா? சொல்லுங்க. அவங்கள நீங்க யாருமே நம்பலல்ல. எங்க இருந்தோ வந்தவளை நம்பி நம்ம லட்சுமி அக்காவை அவளோட சேர்ந்து அழிச்சிட்டோம். நமக்கு கிடைச்ச வரத்தை சாபமாக்கிட்டோம். நமக்கு கிடைச்ச சந்தோஷத்தை துக்கமாக்கிட்டோம். இனிமே இந்த வீட்டுல சந்தோஷத்தையே பார்க்க முடியாது. இல்ல இந்த வீட்டுல சிரிப்பு சத்தத்தை தான் கேட்க முடியுமா? எல்லாமே லட்சுமி அக்காவோட சேர்ந்து மண்ணோட மண்ணா போயிடுச்சு. நிறுத்துங்க. இப்ப எதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒப்பாரி வைக்கிறீங்க? இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்றதால போன லட்சுமி திரும்ப வந்துட போறாளா? இல்ல நம்ம லட்சுமியை கொண்ட மதுவை தான் தூக்குல போட போறாங்களா? எதுவுமே இல்ல. நல்லவங்களை எல்லாம் இந்த உலகம் அவ்வளவு சுலபமா வாழ விடாது. புராணங்கள் இதிகாசங்களை பத்தி எல்லாம் என் லட்சுமி எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா. மகான்கள், ரிஷிகள், ஞானிகள், அவதாரங்கள் கூட இந்த உலகத்தோட சூழ்ச்சியாலும் நயவஞ்சகத்தாலும் அழிக்கப்பட்டிருக்காங்க. துப்பாக்கி குண்டு அவங்களையும் தொலைச்சிருக்கு, சிலுவையிலையும் அறையப்பட்டிருக்காங்க. ஏன் கல்லால் அடிச்சு கூட காயப்படுத்திருக்காங்க, விஷம் வச்சு கூட கொண்டு இருக்காங்க. நல்லவங்களுக்கு எல்லாம் இதுதான் தீர்ப்பா இருந்திருக்கு. அதுதான் என் லட்சுமிக்கு இன்னைக்கு நடந்திருக்கு. அழுது என்ன நடக்க போகுது? முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இனிமே ஆக வேண்டியது எல்லாரும் பாருங்க. இப்படி எல்லாம் சொல்லி என் மனசை தேத்திக்க என்னால முடியல. அந்த தைரியத்தை கடவுள் எனக்கு கொடுக்கவும் இல்லை.
லட்சுமி, வாழ்க்கைய வாழ கத்து கொடுத்திருக்க. ஆனா நீ இல்லாத வாழ்க்கைய எப்படி வாழணும்னு நீ ஏன் கத்து கொடுக்கல லட்சுமி? நீ இல்லாம நான் எப்படி வாழறதுன்னு தெரியல லட்சுமி, தெரியல. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. வெற்றி, நான் ஏன் அழணும்? நான் ஏன் எதுக்கு அழணும்? அழக்கூடாது, அழக்கூடாது. எம்மா உன்னை கூப்பிட்டாலும் என் புருஷனை விட்டுட்டு நான் வரமாட்டேன்னு நீ போராடி இருக்கணும். உன் மரணத்தை நீ ஜெயிச்சிருக்கணும். ஆனா நீ அதை பண்ணல. என் அனாதைய தவிக்க விட்டுட்டு இப்படி அழ விட்டுட்டு போயிட்டியே லட்சுமி, போயிட்டியே. எனக்கு உன் மேல கோவம் தான் அதிகமா இருக்கு லட்சுமி. இல்ல, கோவம் இல்ல, இல்ல, உன் மேல எனக்கு கோவம் இல்ல. நீ என்னோட செல்லம் லட்சுமி, நீ என்னோட உயிர். எனக்கு உன் மேல பாசம் தான் அதிகமா இருக்கு. அந்த பாசத்தை நீ பாதியிலேயே பறிச்சுட்டு போயிட்டே லட்சுமி. நான் அழக்கூடாது. ஆனா லட்சுமி, என்னால அழாம இருக்க முடியல லட்சுமி. உயிருக்கு போறான்னு உன்னையும் காப்பாத்த முடியல. உன் உயிர் அழிச்ச அந்த மதுவை கூட என்னால அழிக்க முடியாம கோழையா உன் முன்னாடி கூனி குறுகி நிக்கிற. வாழ தகுதி இல்லாத இந்த உலகத்துல நான் வாழணுமா? நான் வாழணுமா? நான் வாழணுமா லட்சுமி? நான் வாழணுமா லட்சுமி? என் லட்சுமியை புரிஞ்சுக்காம இதே இடத்துல உன்னை பெல்ட்டால் அடிச்ச நான் பாவி. அந்த மதுவை ஜெயிக்க முடியாம இப்ப குற்றவாளியா நிக்கிறேன். எனக்கு என்ன தண்டனை? எனக்கு என்ன தண்டனை? வெற்றி, வேண்டாம் வெற்றி, சொன்னா கேளு. அம்மா, இங்க பாருங்க அவனை. ஏன்டா இப்படி பண்ற? பாரு லட்சுமி, காயப்படுத்திக்கிறீங்க. இந்த கோர்ட்ல அவ தப்பிச்சா என்ன? மேல் கோர்ட் இருக்கு, அங்க போய் மேல்முறையீடு செய்வோம். அங்க அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம். அவள சொல்றதா கரெக்ட். அவளை சும்மாவே விடக்கூடாது. வக்கீல பார்த்து அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அண்ணி, இதயத்துக்குள்ள இடி வந்து இறங்கின மாதிரி வலிக்குது. பேச முடியல. நம்ம கையில கிடைச்சது வெறும் கல்லுன்னு நினைச்சு உதாசீனப்படுத்தணும், தூக்கி எரிஞ்சோம். ஆனா அது நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் அது வைரம், அது பாதுகாக்கப்பட வேண்டியதுன்னு உணர்றோம். நம்மளோட வாழ்ந்த அதிர்ஷ்டத்தை தொலைச்சிட்டு துரதிருஷ்டவாதிகளை நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வாழும்போது புரியாத வாழ்க்கை முடிவை நோக்கி போகும்போது புரிஞ்சு யாருக்கு என்ன பயன்? கீழ்கோட்ல சாட்சி இல்ல,
ஆதாரம் இல்லைன்னு வழக்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க. மேல்கோட்ல முறையிட்டா மட்டும் சாட்சியும் ஆதாரத்தையும் கேட்காம விட்டுருவாங்களா? மனசாட்சி ஆதாரமா எடுத்துக்குவாங்களா? சொல்லுங்க, மனசாட்சி ஆதாரமா எடுத்துக்குவாங்களா? மனசாட்சி இங்க எங்கேயும் பார்க்க முடியல. நம்ம எல்லாருமே மிருக குணத்தோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இங்க இங்க மனசாட்சியை பார்க்க முடியாது. இங்க மனித நேயத்தை பார்க்க முடியாது. மனுஷன் போடுற நாடகத்தை தான் பார்க்க முடியும். இப்ப சொல்ற எல்லாரும் கேட்டுக்கோங்க. அந்த மது என் லட்சுமி சாவுக்கு காரணமா இருந்தா அவளுக்கு என்னைக்கு இருந்தாலும் என் கையில தான் சாவு. சார், அந்த பொண்ணை எவ்வளவு விசாரிச்சு பார்த்துட்டேன். சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்க கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க சார். பாக்குறேன். உன் பேர் என்ன சொன்ன? உன்னதான் கேக்குற. உன் பேர் என்ன? எத்தனை தடவை சொல்றது? லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மி. திரும்ப திரும்ப அதையே சொன்னாலும் லக்ஷ்மி ஆயிடுவியா? அதை நாங்க நம்பணுமா? சொல்லு, உண்மையை சொல்லு. நான் தான் சார் லக்ஷ்மி. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா என் வீட்டுக்கார கூப்பிட்டு கேளுங்க. இது பாருங்க சார், என் வெற்றி வந்தா உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்வாரு. நாட்டாம நாச்சிமுத்து தான் என்னோட மாமனார். ஓஹோ, சரி, வர வைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்க்கலாம். என்னையா நீ சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்கா? நான் நாட்டாமை வீட்டுக்கு போய் விசாரிச்சுட்டு வந்துடுறேன். ஜாக்கிரதையா இருங்க. கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. எஸ் சார். ஜாக்கிரதையா இருங்க. எஸ் சார். என்னம்மா போலீஸ் வருது? ஆமா, போலீஸ் வர்றதுன்னு புதுசா? ஐயோ பழசுதான். வர வேண்டிய வேலை தான் முடிஞ்சிருச்சு. இப்ப எதுக்கு வராங்க? வரட்டும் கேப்போம். சரி கேளுமா. இன்ஸ்பெக்டர் சார், என்ன விஷயம்? இப்படி அடிக்கடி வந்து போறதுக்கு பேசாம இங்கேயே ஒரு டேபிள் சேர் போட்டு உட்காந்துடலாம்ல? என்ன? இல்ல சார், சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். வெற்றி இருக்காரா? மொத்த குடும்பமும் உள்ளதா இருக்கு. போங்க சார், போங்க. அந்த முனுசாமி கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துருப்பா. சரிப்பா. ஐயா வணக்கம் ஐயா. வாங்க இன்ஸ்பெக்டர். வெற்றி இருக்காரா? இருக்கா. என்ன விஷயம் சார்? ஒண்ணு இல்லைங்கய்யா, வெற்றி கிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படியா? வெற்றி. வரேன்பா. வெற்றியை தேடி வந்திருக்காங்கன்னா இன்னும் கேஸ் முடியலன்னு தானே அர்த்தம்? மா, அதான் கேஸ் முடிஞ்சு அந்த மதுவையை ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல. சரி வா, உள்ள என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். வா. வெற்றி ஒரு நிமிஷம், நானே வர்றேன். ஐயா நான் கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். சரி. எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு. திரும்ப இதுக்கு வந்திருக்காரு. வெற்றி, ஆமா. என்ன சார் பேசுறீங்க? வெற்றி, என்னடா ஆச்சு? லட்சுமி உயிரோட இருக்கலாம்.
லட்சுமி உசுரோட இருக்காளா? என்னடா சொல்ற? அதான் நான் சொல்லலப்பா, இவர் சொல்றாரு. என்ன இன்ஸ்பெக்டர் சார், என்ன இதெல்லாம்? லட்சுமி செத்து எரிச்சு சாம்பல கூட கரைச்சாச்சு. இதெல்லாம் கூட இருந்து நீங்களே பாத்தீங்க. இப்ப வந்து எதுக்காக இப்படி ஒரு குழப்பத்தை உண்டாக்குறீங்க? ஐயா, நான் குழப்பலங்க. அங்க ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு நான் தான் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இதை தாங்க ஐயா வெற்றிக்கிட்டே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவ சொன்னா நீங்க சொல்ல வேண்டியதானே? அவ செத்த இடத்துல புல்லு கூட முளைச்சிடுச்சுன்னு சொன்னம்மா, ஆனா அவங்க கேட்கலையே. நான் தான் நாட்டாமையோட மருமக, வெற்றியோட பொண்டாட்டிங்கிறாங்களே. நான் தான் நாட்டாமையோட மருமக, வெற்றியோட பொண்டாட்டிங்கிறாங்களே. என்ன சார் நீங்க? நாங்க யாரும் நிம்மதியா இருக்க கூடாதுன்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு இப்படி பண்றீங்களா சார்? அதனால எங்களுக்கு என்ன சார் லாபம்? இங்க பாருங்க, அவங்கள ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா பிடிச்சி ஸ்டேஷன்ல வச்சிருக்கோம். அவங்கள விசாரிச்சதுல அவங்க வீட்டு மருமகன்னு சொல்றாங்க. சார், நீங்களே சொல்றீங்க கேஸ்ல பிடிச்சிருக்கோம், குற்றவாளிங்கிறீங்க. தைரியமா சொல்ல வேண்டியதானே, நாட்டாமையோட மருமகளுங்க எல்லாரையும் எனக்கு நல்லா தெரியும்னு, அதுவும் வெற்றியோட வைஃப் லக்ஷ்மி எனக்கு நல்லா தெரியும்னு சொல்ல வேண்டியதானே. அப்படி என்னால சொல்ல முடியல சார். அதான் ஏன் சார்? ஏன்னா வந்திருக்கிறவங்க அப்படியே உங்க லக்ஷ்மி மாதிரியே இருக்காங்க. அவங்க உங்க வீட்டு மருமக, வெற்றியோட பொண்டாட்டின்னு சொல்றப்ப என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. சார், நல்லா பாத்தீங்களா? விசாரிச்சீங்களா? அவங்கள பார்க்க எங்க லட்சுமி அக்கா மாதிரியா இருந்தாங்க. இங்க பாருங்கம்மா, நீங்களே பாத்தீங்கன்னா அவங்கள லக்ஷ்மி தான் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருப்பீங்க. அதனாலதான் வெற்றியே வந்து அடையாளம் காட்டணும்னு நான் சொன்னேன். நான் எதுக்கு சார் அடையாளம் சொல்லணும்? என் லட்சுமி செத்துட்டா. நான் என் கையால கொல்லி வச்சுட்டேன். அவ திரும்பி வர போறது இல்ல. வந்திருக்கிறவ வேற யாரோ ஒருத்தி. இதுல எங்களை இழுக்காதீங்க. அவங்க உங்க பேரை சொல்லலன்னா நான் ஏன் உங்களை கூப்பிட போறேன்? அப்ப யார் வந்து எங்க பேரை சொன்னாலும் நீங்க வந்து எங்களை கூப்பிடுவீங்களா? இதுல என்ன சார் நியாயம் இருக்கு? சார், அவங்க யாரோ ஒரு வழிபோக்கனா இருந்தா நான் உங்ககிட்ட வந்திருக்கவே மாட்டேன். அவங்க ஆந்திரா கவர்மெண்டால தேடப்படுற ஒரு குற்றவாளி. அவங்கள நாங்க அரெஸ்ட் பண்ணி எங்க ஸ்டேஷன்ல வச்சிருக்கோம். இது 2 மாநில எல்லை பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால அதை உடனே தீர்த்து வைக்க வேண்டியது எங்க கடமை. அதுக்கு ஒத்துழைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. என்ன சார், உதவி கேட்கிற மாதிரி வந்துட்டு இப்போ மிரட்டுற மாதிரி பேசுறீங்க? சார், நீங்க ஒத்துழைச்சா அது நீங்க எங்களுக்கு செய்யற உதவி. ஒத்துழைக்கலன்னா நீங்க சொல்ற மாதிரி இதை மிரட்டல்னே வச்சுக்கலாம். சார், கூப்பிட்டா நீங்க வருவீங்கன்னு தான் நான் வந்தேன். ஆனா நீங்க இப்படி பிடிவாதம் பிடிச்சதுனால தான் நான் இப்படி பேச வேண்டியதா போச்சு. நான் உங்ககிட்ட தனியா பேசுனது கூட இந்த விஷயத்தை நம்ம 2 பேரோட முடிச்சிடலான்னு தான். இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அதனால ஒண்ணும் இல்ல சார், நீங்க ஜஸ்ட் வந்து இது லக்ஷ்மி இல்லைன்னு சொல்லிட்டு வந்தா போதும். மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். வெற்றி, அதான் அவர் சொல்றாருல, போய் என்னன்னு பாத்துட்டு வந்திருப்பா. அப்பா, அதை நான் பார்த்துதான் சொல்லணும்னு இல்ல, பார்க்காமலேயே சொல்றேன். அவ என்ன சொன்னாலும் அவ என் லட்சுமி இல்ல இல்ல இல்ல. போதுமா? சார், நீங்க போலாம். வெற்றி, நான் உங்ககிட்ட விளையாட வரல. பி சீரியஸ். நீங்க முறைப்படி ஸ்டேஷனுக்கு வந்து அடையாளம் காட்டியே ஆகணும். இதுதான் சட்டம். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். சார், நீங்க முதல்ல என்ன புரிஞ்சுக்கோங்க. நானே என் பொண்டாட்டிய பறி கொடுத்து நிக்கிறேன். அவ எப்படி செத்தான்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க இது எதையும் புரிஞ்சுக்காம ஸ்டேஷனுக்கு வந்து அடையாளம் காட்டுன்றீங்க. எப்படி சார், எப்படி வர முடியும்? ஐயோ, எனக்கு உங்க பிரச்சனை புரியாம இல்ல வெற்றி. நான் சொல்றது ரொம்ப முக்கியமான பிரச்சனை, அதை புரிஞ்சுக்கங்க. மாமா, போய் பார்த்துட்டு வந்துருங்க மாமா. அக்கா மாதிரி இன்னொருத்தவங்க எப்படி இருக்க முடியும்? வெற்றி,
சரி வாப்பா, அவ எவ்வளவு ஒருத்தியா கூட இருக்கட்டும், போய் பார்த்துட்டு வந்துருப்போம். அவங்க கடமை செய்யிட்டு போ. அப்பா நீங்க போய் பார்த்து சொல்லிட்டு வாங்கப்பா. வெற்றி, இதுல உங்க சாட்சி ரொம்ப முக்கியம். அவங்க உங்க பொண்டாட்டின்னு சொல்றாங்க. நீங்க லட்சுமியோட வாழ்ந்தவர், அதனால நீங்க சொல்ற சாட்சியும் ரொம்ப அவசியம். ஆமா மாமா, உங்களுக்கு தான் உங்களை பத்தி முழுசா தெரியும்.